Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்ச் 23 ஓட கரண்ட் அஃபேர்ஸ். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் ஆகிறதுக்கு ரெயின்போ சிவில் சர்வீஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கறனால உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, பேங்க், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகே, வாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். Jal Shakti Ministry and UN tie-up for Jal Jeevan Mission. Jal Jeevan Mission was launched on August 15, 2019. It is envisioned to provide safe and adequate drinking water by individual household tap connections. It seeks to provide the tap water connections to all the rural households across India by 2024. The Jal Shakti Ministry has signed a pact with the United Nations Office for Project Services and the Government of Denmark on March 22, 2021 to bring the tap water connections to the 11 water-scarce districts of the Bundelkhand and Vindhya regions in Uttar Pradesh under the Jal Jeevan Mission. So, Jal Jeevan Mission கீழே ரூரல் ஹவுஸ்ஹோல்ட்ஸுக்கு டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறதா வந்துட்டு இவங்களுடைய மிஷனாக பார்க்கப்படுது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் குடிநீர் வசதி செய்து கொடுக்கணும் 2024 அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மிஷனாக பார்க்கப்படுது. RBI sets up panel to evaluate bank applications. The Reserve Bank of India has set up a standard external advisory committee on March 23, 2021. This panel will evaluate the applications for the universal banks and small finance banks. The applications for universal banks and small finance banks will first be evaluated by the central bank, which will be ensuring the prima facie eligibility of the applicants. So universal banks and small finance banks start பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஆர்பிஐ கிட்ட தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஆர்பிஐ வந்துட்டு ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. தென் ஸ்டாண்டிங் எக்ஸ்டர்னல் அட்வைசரி கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை செட் பண்ணியிருக்காங்க மார்ச் 23. ஸோ இதுவும் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு எவாலுவேட் பண்ணிவிட்டு ஓகே இவங்க வந்துட்டு எலிஜிபிள் அல்லது எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேனலாக இருக்க போகுது. Andhra to launch India's first government-run animal ambulance network. The state government of the Andhra Pradesh has decided to set up India's first government-run ambulance network for animals. ஸோ ஹியூமன்ஸுக்கு தான் வந்து இது வரைக்கும் ஆம்புலன்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைமாக வந்து அனிமல்ஸுக்கும் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்த ஒரு ஸ்டேட்டாக ஆந்திரா பார்க்கப்படுது. ஸோ த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் Y.S. Jaganmohan Reddy has made this ambulance network as one of its main missions in order to help in reaching out to the distressed animals to provide them proper animal health care. What are flexible fuel vehicles? இந்த ஃப்ளெக்சிபிள் ஃபியூயல் வெஹிக்கிள்ஸ் எதுக்காக நியூஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் கிட்ட ஃப்ளெக்சிபிள் ஃபியூயல் வெஹிக்கிள்ஸை லான்ச் பண்ணுங்கள், ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், அதுக்கான யூனிட்ஸை வந்து ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஃப்ளெக்சிபிள் ஃபியூயல் வெஹிக்கிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தி டியூயல் ஃபியூயல் வெஹிக்கிள் ஆர் எ ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள். Flexible fuel vehicle is an alternative fuel vehicle which comprises of the internal combustion engine which run on more than one fuel. It usually run on the gasoline blended with either ethanol or methanol fuel. Both of the fuels are stored in same common tank. ஸோ ஃப்ளெக்சிபிள் ஃபியூயல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் எந்த ஃபியூயலுக்காகவாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு வெஹிக்கிள்ஸை தயாரிக்க சொல்லி கவர்மெண்ட் வந்து இப்போது நிறைய கம்பெனிஸ் கிட்டே கேட்டுட்ருக்காங்க. SEBI relaxes valuation norms for AT1 bonds. The Securities and Exchange Board of India relaxed the norms for valuing perpetual bonds on March 22, 2021 after the Finance Ministry opposed the norms which proposed to value banks deemed residual maturity of Basel III additional Tier 1 AT1 bonds as a 100-year debt. About AT1 bonds, the additional Tier 1 bonds are an unsecured perpetual bonds which is issued by the banks to support their core capital base to meet with the Basel III norms. ஸோ ஒவ்வொரு பேங்க்கும் Basel III norms வந்து ரீச் அவுட் ஆகணும். ஸோ அதற்காக அந்த ஒரு
அவங்களுடைய கோர் கேபிட்டல் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரிலீஸ் பண்ணுறது தான் அந்த அடிஷ்னல் டயர் 1 பாண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான நார்ம்ஸ், அதுக்கு வேல்யூவேட் பண்ணுவாங்கல்ல, அதோட நார்ம்ஸை வந்துட்டு செபி வந்து இப்போது ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. Covishield dose interval to be increased. The Health Ministry has decided to increase the interval between first and second doses of Covishield to up to 8 weeks in the ongoing COVID-19 vaccination drive. Extending the duration of doses to 12 weeks has increased its efficacy much more. ஸோ கோவிட்-19க்கான ஒரு வேக்சின் தான் வந்து கோவிஷீல்டு அப்படிங்கிறது இந்தியாவில் லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு டோஸுக்கும் இன்னொரு டோஸுக்கான இடைவெளி வந்து ஒரு 4 வாரம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ 8 வாரமாக இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 12 வீக்ஸ் வந்துட்டு டியூரேஷன் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு டோஸுக்கும் இன்னொரு டோஸுக்கும் இடையான கேப் வந்து 12 வீக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட எஃபிஷியன்சி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனிவே கவர்மெண்ட் வந்து இப்போ 8 வீக்ஸ்க்கு வந்துட்டு டியூரேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ISRO demonstrates free phase quantum communication. So the Indian Space Research Organization has announced on March 22, 2021 that it has successfully demonstrated its free space quantum communication for a distance of 300 meters for the first time in India. It was demonstrated at the Space Application Center in Ahmedabad in between the two lines of sight buildings within its campus. So ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அப்படிங்கிறது அகமதாபாத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு இஸ்ரோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு ஸ்பேஸ் குவாண்டம் கம்யூனிகேஷன் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்த்துருக்காங்க. எவ்வளோ தூரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர், ஒரு பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்க்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த குவாண்டம் கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி பார்த்துருக்காங்க. இது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு. Russia successfully launches 38 satellites for 18 countries. Russia has successfully put 38 satellites for 18 countries into orbit from Baikonur Cosmodrome in Kazakhstan. ரஷ்யா வந்துட்டு 18 நாடுகளுடைய 38 சேட்டலைட்ஸ் வந்து கஜகஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து அனுப்பியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. Power Grid sets up e-tendering portal Praneeth. The central PSU named Power Grid Corporation of India has established an e-tendering portal called Praneeth. ஸோ பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். ஸோ அதாவது பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கவர்மெண்ட்டோட ஃபுல்லி ஓன்டு கம்பெனி. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பவர் கிரிட் கனெக்ஷனை ஃபுல்லும் போடக்கூடியவங்க இவங்க தான். ஸோ இவங்க வந்து ஒரு டெண்டரிங் போர்ட்டல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பேர் பிரனித். ஸோ இதன் மூலமாக பவர் கிரிட் கார்பரேஷன் கிட்டேருந்து டெண்டர் எடுக்கக்கூடியவங்கலாம் வந்துட்டு இந்த பிரனித் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு அந்த போர்ட்டலில் போயிட்டு ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம். பேப்பர் ஒர்க் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக வந்து இந்த வேலையை முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் போர்ட்டல் வில் ஹெல்ப் இன் மெயின்டைனிங் தி லிஸ்ட் பேப்பர் ஒர்க், easy of operation and making the tendering process more transparent. Cabinet approves India-Japan MOC on water resources. The Union Cabinet has given its approval for Memorandum of Cooperation which was signed between India and Japan for bilateral cooperation in the field of water resources. This will help in increasing exchange of information, knowledge and technology. ஸோ இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது, அதாவது மெமரண்டம் ஆஃப் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆச்சு. ஸோ அதுக்கு இடையில வந்துட்டு வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அதில் விஷயம். ஸோ இந்த மெமரண்டம் ஆஃப் கோஆப்ரேஷனை வந்துட்டு யூனியன் கேபினெட் இப்போ ரீசெண்டாக அப்ரூவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் டே செலிப்ரேட்டட் ஆன் March 23rd. So the Geneva headquartered World Meteorological Organization was founded on this day in 1950. This year's theme is The Ocean, Our Climate and Weather, which celebrates World Meteorological Organization's focus in connecting the ocean, climate and weather within the Earth system. ஸோ மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வானிலை அறிக்கை சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் இருக்குது.
ஸோ இவங்க தான் மற்ற மீட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் வந்துட்டு வழிகாட்டுதலாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. மடகாஸ்கர் INS ஜலஸ்வா reaches Port Ehola as part of Mission Sagar 4. As part of Mission Sagar 4, Indian naval ship Jalashwa arrived at Port Eola, Madagascar on March 22, 2021 to deliver a consignment of 1,000 metric tons of rice and 1 lakh hydroxychloroquine tablets in response to an appeal made by Madagascar for assistance to deal with natural calamities. அதாவது வந்துட்டு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி மடகாஸ்கர் கவர்மெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு அப்பீல் கொடுத்துருந்தாங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட. ஸோ அதை பொறுத்து மிஷன் சாகர் 4 அப்படிங்கிற ஒரு மிஷன் கீழே இந்தியன் நேவல் ஷிப்பில் கிட்டத்தட்ட 1000 மெட்ரிக் டன் ரைஸும் 1 lakh ஹைட்ராக்சி குளோரோக்வின் டேப்லெட்ஸும் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர். தேங்க்யூ. Please subscribe Rainbow Civil Service Academy for more current affairs. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணியும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ.